மக்கள் நேரம் செய்திகளுக்காக. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசு மதுபான கடையினை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தந்த தகவலின் அடிப்படையில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தி சோடு மறைவதற்குள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள முத்திராவயல் பகுதியில் செயல்பட்டு ஒரு அரசு மதுபான கடையினை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. அந்த தகவல்களின் அடிப்படையில் நாமும் அங்கு சென்றோம். அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தாய்மார்கள் சொல்லிய வார்த்தை நம்மை நெஞ்சை பதவதைக்க வைத்தது. 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் மது அருந்துவதாகவும், இவர்களின் எதிர்காலம் கருதி தங்கள் பிள்ளைகளை வெளியூரில் படிக்க வைப்பதாகவும், அதுவும் விடுதியில் தங்க சொல்லி படிப்பு சொல்லி வருவதாகவும் சொல்லியது நம் நெஞ்சை பதப்பதைக்க வைத்தது. அதோடு மட்டுமல்லாது சில தாய்மார்கள் தங்களுக்கென்று கொல்லி வைக்கக்கூட ஆண் வாரிசுகள் இல்லை, எங்களுடைய ஆண் வாரிசுகளுக்கு நாங்கள் கொல்லி வைக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியது நம் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு 717 கடைகளை மூடி பெருமை சேர்த்துள்ளது என்றாலும் இது போன்ற கடைகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிய வருகிறது. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் ஒருவர், இந்த பகுதியினுடைய அமைச்சரும் பொறுப்பு அமைச்சருமான மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுக்கு அலைபேசியின் வாயிலாக தகவல் சொல்லப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அவர்களும் மக்களிடம் ஒரு தகவலை சொன்னார். தான் சென்னையில் இருப்பதாகவும், சென்னையிலிருந்து வந்த பிறகு தங்களை நேரடியாக சந்திக்க வருவதாகவும், அதற்கு அந்த கடையினை அகற்ற நடவடிக்கை எடுத்து தருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து வரும் அரசு மதுபான கடைகளை அகற்றி அரசு தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது, நம் கருத்தாகவும் இருக்கிறது. நன்றி.